இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு தான் சொல்லணும். கடைசி கட்டத்துல ஜோஸ் ஹசல்வுட்டும், மிஸ்டர் ஸ்டார்க் அவர்களும் 100 பந்துகளை வந்து சந்தித்து ஆஸ்திரேலியா வந்து கௌரவமான ஒரு ஸ்கோர் வந்து எட்டுறதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து 85 ரன்களுக்கெல்லாம் முடித்திருக்க வேண்டிய மேட்ச் 100 ரன்களை கடந்து கௌரவமான ஸ்கோர் எட்டுவதற்கு அவங்க இந்த ஜோடி வந்து நல்லாவே உதவி பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு தான் சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்திலே அலெக்ஸ் கேரி அவர்கள் டெஸ்ட் மேட்ச்னாலே நல்லாவே ஆடுவாரு. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. எங்க அவர் வந்து இந்த மேட்ச்ல செட்டில் ஆயிட்டாருன்னா, இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தலைவலியா இருக்குமோ அப்படிங்கிற ரீதியில தான் எல்லாருமே பயந்து இருந்தாங்க. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா அவர்கள் அலெக்ஸ் கேரியோட விக்கெட்ட வந்து எடுத்திருக்காரு. செம்மையான பால் தான் சொல்லணும். அவர் போட்ட பால்ல எட்ஜ் ஆகி பந்த் கிட்ட வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மிச்ச ஸ்டார்க் அதுதான் கடைசி நேரத்துல வந்து 112 பாலுக்கு 26 ரன்கள் வந்து எடுத்திருக்காரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல தடுப்பாட்டத்தில் தான் ஈடுபட்டிருக்காரு தான் சொல்லி ஆகணும். நல்லாவே ஆடியிருக்காங்க. அப்புறம் ஹசல்வுட் வந்து நல்லாவே பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் தான் ஆஸ்திரேலியா வந்து 100 ரன்கள் கடக்கிறதுக்கான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்திய பேட்ஸ்மேனுக்கு ஒரு விதமான நம்பிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா கடைசி கட்டத்தில் இது இவ்வளவு பால் ஆடி இவங்க இந்த ரன் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா இந்திய பேட்ஸ்மேன்களும் கண்டிப்பா சாதிக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லாம சொல்லியிருக்காங்க. உண்மையாலே பாத்தீங்கன்னா இந்திய பேட்ஸ்மேன்கள் இது தக்க வச்சுப்பாங்கன்னு தெரியல. முதல் 35 ஓவர்களை வந்து அவங்க தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா போதும், இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணலாம். என்ன மாதிரியான பேட்டிங் ஆடுவாங்கன்னு கண்டிப்பா நமக்கு டவுட்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் கேரி அவர்கள் வந்து 31 பாலுக்கு 21 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஸ்டார்க் அவர்கள் வந்து 112 பாலுக்கு 26 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நாதன் லைன் அவர்கள் வந்து 16 பாலுக்கு 5 ரன்கள் எடுத்துட்டு இருந்தாரு. ஜோஸ் ஹசல்வுட் கடைசி இடத்துல நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 31 பாலுக்கு 7 ரன்கள் எடுத்து அவரும் வந்து களத்துல இருந்தாரு. அப்புறம் இந்திய தரப்புல பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் வந்து 18 ஓவர் போட்டு 30 ரன்கள் கொடுத்திருக்காரு. 5 விக்கெட்டுல வந்து வாரிக்கார் சொல்லணும். அந்த 5 விக்கெட்டுகளும் முக்கியமான விக்கெட்டுகளை தான் பார்க்கப்படுகிறது. அப்புறம் முகமது சிராஜ் அவர்கள் வந்து 13 ஓவர் போட்டு 20 ரன்கள் கொடுத்திருக்காங்க. 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஹர்திஷ் ராணா அவர்கள் பாத்தீங்கன்னா 15 ஓவர் போட்டு 3 விக்கெட்டுகள் வந்து அள்ளி இருக்காருன்னு தான் சொல்லியாகணும். உண்மையிலுமே அறிமுக போட்டியில ஹர்திஷ் ராணா அவர்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இது இருக்குன்னு தான் சொல்லியாகணும். கடைசி கட்ட ஜோடியை வந்து பிரிச்சதும் இவர் தான் பிரிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பாலர் நிதிஷ் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரம் வந்து பவுலிங் போட்டிருக்காங்க. அவங்களால விக்கெட் எடுக்க முடியல. ஆனா இந்த பிட்ச் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு பிட்சா தான் இருக்கு. அதனால வந்து அவர்களால் எதுவுமே சாதிக்க முடியலன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்பின் பவுலிங்ல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் பேட்டிங்லாச்சும் நல்லா சாதிப்பாங்களான்னு பார்ப்போம். ஒரு வழியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இந்தியா தன்னுடைய 2வது இன்னிங்ஸை 46 ரன்கள் முன்னிலையுடன் தொடங்க இருக்கிறது. கண்டிப்பா இந்திய பேட்ஸ்மேன்கள் வந்து சாதிப்பாங்களா இல்ல சறுக்குவாங்களான்ட்டு நமக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா சமீப காலம் பார்த்தீங்கன்னா அப்படி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த நியூசிலாந்து மேட்ச்ல வந்து 3 டெஸ்ட் மேட்ச்லயும் வந்து தோத்து ஒயிட் வாஷ் ஆகினாங்கன்னா சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு கேவலமா தான் ஆடி இருந்தாங்க பேட்டிங்ல. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் அதாவது ஆஸ்திரேலியாவுடனான இந்த தொடருங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான தொடராக தான் பார்க்கப்படுகிறது. எதுக்காக பாத்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில பாத்தீங்கன்னா இந்தியா உள்ள போனோம்னா கண்டிப்பா இதுல மினிமம் 4 மேட்சாச்சும் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ரீதியில தான் இருக்கு. அப்படி அவங்க ஜெயிச்சாக தான் கன்ஃபார்ம் உள்ள போக முடியும். அப்படி ஒரு வேளை அப்படி முடியலையா, 2 மேட்ச் தோத்துட்டாங்க, 3 மேட்ச் தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்தியா வந்து மற்ற ஆட்டத்தோட முடிவை எதிர்பார்த்து தான் காத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நிலைமையில தான் தற்போது இந்தியாவோட டெஸ்ட் அணி வந்து இருக்கு. அதனால இது ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்திய பேட்ஸ்மேன்கள் மீண்டும் சாதிப்பார்களா அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல முக்கியம் விராட் கோலி அவர்களோட பேட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் இருக்கு. ஏன்னா அவருடைய முந்தைய சாதனைகள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏன்னா முந்தைய சாதனைகளை வச்சு நம்ம வந்து இப்ப இருக்கிற தோல்வியை வந்து கண்டிப்பா மறக்கடிக்க முடியாது. இது முழுக்க முழுக்க பார்த்தா விராட் கோலியும் ஒரு காரணமா தான் இருக்காரு. ஆனா பேட்டிங்ல வந்து அவர் தொடர்ச்சியா சொதப்பிட்டு வர்றதால இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையை வந்து இழந்துட்டு இருக்குதான் சொல்லியாகணும். அதனால இந்த டெஸ்ட் தொடர் வந்து விராட் கோலிக்கு கடைசி டெஸ்ட் தொடர் அமையுமா அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நன்றி, வணக்கம்.